ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வடை சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் உளுந்து வடை தான் செய்யலாம்ட்டு ஊற வச்சுருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உளுந்து ஊற வச்சேன். சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தானே போட்டிருக்கேன், கொஞ்சமே போதும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி அரைச்ச மாவோடு சேர்த்து போட்டு நல்லா பிசைஞ்சு போண்டாவாக போட போகிறேன். குட்டி குட்டியாக வடை போட வேணாமேன்ட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் மாவு வந்ததுனால போண்டாவே போட்டுக்கலாம்ட்டு கட் பண்ணிவிட்டேன். பச்சை மிளகாய் எனக்கு ரொம்ப போட பிடிக்கும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வடையிலெல்லாம் நிறைய போடுவேன். அது வடையோடு சேர்த்து பச்சை மிளகாய் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் உளுந்து வடை பிடிக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக போண்டாவாக போட்டாச்சு. கொஞ்சம் தான் ஊற வச்சுருக்கேன். இந்த பசங்க வந்தால் மசால் வடை கேட்பாங்க. உளுந்து வடை அதுக்கு மேக்ஸிமம் செய்கிறதில்ல, அதனால் சரி இன்னைக்கு சும்மா கொஞ்சமாக செய்யலாமேன்ட்டு பண்ணேன். தொட்டுக்கு சட்னி எல்லாம் வைக்கல, சும்மா வெறும் வடை மட்டும் சாப்பிட்லாமேன்ட்டு வடை மட்டும்தான் போட்டுக்கிறேன். நீங்கள் டீ காஃபி எல்லாம் குடிக்கிற பழக்கம் பண்ணுறீங்க, அதனால் வடை மட்டும்தான். வடை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா முறையும் சூப்பராக இருக்குது. பார்க்கவே சுத்திச்சியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடியாக ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.